எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பைப்பிங் த்ரெட் வச்சு பைப்பிங் வைக்கிறது ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படின்றது பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகேங்களா? எப்போவுமே த்ரெட் பைப்பிங்க்கு சில்க் காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த ஜரி கிளாத் வைக்கும்போது அந்தந்த ஜரி என்ன கலரில் இருக்குதோ அந்த ஜரி கலரில் இந்த டிஷ்யூ மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. இது நான் 1.25 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிராஸ் பீஸில் 1.25 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நேர் பீஸில் எடுக்கக்கூடாது, கிராஸ் பீஸில். கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும்னா, இப்போ பாருங்கள், இந்த மெட்டீரியல் இப்போ நான் 1 மீட்டர் வாங்கிட்டு வந்தது. இந்த பக்கமாக இது நேர் பீஸு. இது நான் கிராஸாக வெட்டி தான் இப்படி இருக்குது. இப்படி மடித்து போட்டு நீங்கள் கிராஸில் தேவையான அளவு மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் வெட்டி இதை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி மடக்கி கொடுத்து ஒரு தையல் போடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதுதான் பண்ணணும். நம்ம 1/4 இன்ச்சில் மடக்கிக்கிறேன். 1.25 இன்ச்சு நம்ம வெட்டினோம், 1/4 இன்ச்சில் நம்ம மடக்கிக்கலாம். சரிங்களா? அப்படியே இந்த லைனை அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க, ஒரு லைன் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக இந்த லென்த்தை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது பேக் தட்டு, ஃப்ரண்ட்டு தட்டு, இந்த ரெண்டுமே இருக்குது. இப்போது ஃப்ரண்ட்டு தட்டுக்கு பேக் தட்டும் ஃப்ரண்ட்டு தட்டும் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம ரைட் சைடில் ஃப்ரண்ட்லேயும் சேர்த்து பைப்பிங் வைக்கணும். தனித்தனியாக தைக்காமல் ஒரே டைம்லேயே ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஒரே லென்த்தாக வந்தால் பார்க்க இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். பேக் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டும் சேர்த்து வைக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ இது ப்ளவுஸ் மெட்டீரியல். இதை ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரைட் சைடுக்கான மெட்டீரியல் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இது ரைட் சைடுக்கான மெட்டீரியல். ஓகேவா? அடுத்தது லைன் கிளாத்துக்குமே அந்த மெட்டீரியல் தேவைப்படும். அதனால் இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு ரைட் சைடுக்கான இந்த மெட்டீரியல் ப்ளவுஸ் கிளாத்தை எடுத்தாச்சு. நம்ம எப்போவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சில் வச்சு டபுள் ஸ்டிச் போட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, சேம் மெத்தடில் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதே போல் இதில் பாருங்கள், நான் மேலே வச்சு தைச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் இப்படி மேலே வச்சு தைச்சிருக்கேன். இதை கவனிச்சுக்கோங்க. அடுத்தது லைனிங் கிளாத்தில் தைக்க போகிறோம். நம்ம இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோங்கிறத குறிப்பாக கவனித்து பாருங்கள். ஒவ்வொன்றா சில டிப்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இது லைனிங் கிளாத்து. இதில் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கான ரைட் சைடை மேலே வைக்கக்கூடாது, கீழே வைங்க. கீழே வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணுங்கள். மேலே வைக்கக்கூடாது, கீழே வைக்கணும். இதில் கீழே வச்சு ஜாயின் பண்ணி இதையும் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு. லைனிங் கிளாத்லேயும் ஜாயின் பண்ணியாச்சு, மெட்டீரியல் ப்ளவுஸ் மெட்டீரியல்லையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பிகினர்ஸ் பின் எடுத்து வச்சுக்கோங்க. பின் வச்சு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். உங்களுக்கு 2ஐயும் வச்சு பின் வச்சு தைச்சிக்கோங்க. புதுசாக இருக்கிறது உங்களுக்கு பின் இல்லாமல் தைச்சிங்கன்னா கரெக்டாக வராது, மேலே கீழே ஏறத்தாழ வரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் 2 ஷோல்டரையும் கரெக்டாக வச்சு ஒரு பின் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த 2 ஷோல்டரையும் இப்படி வச்சு இந்த இடத்துக்கு ஒரு பின் பண்ணிடுங்க. இந்த பின் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? ஒரு பின் பண்ணிக்கோங்க. அங்கங்கே நகராது. இது தைச்சிட்டு நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே கரெக்டாக ஷோல்டரை வச்சு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே அளவு கொண்டுட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிடுங்க. வர நம்ம அப்புறமா ஒவ்வொரு பின்னையும் நம்ம தைக்க வெளியில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற பகுதி இது இருக்குது. இங்கேயும் கரெக்டாக வச்சு இந்த சைட்லேயும் இந்த நெக்கு வளைவு இருக்குது இல்லைங்களா, இங்கே இந்த சைட்லேயும் ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு துணி நகர்ந்து கொடுக்காது. இந்த பின்னு போட்டுட்டு இதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? இப்போது இந்த
1/4 சென்டிமீட்டர், 1/4 இன்ச் வந்து நம்ம மடக்கி அடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பகுதியை இந்த மாதிரி எடுங்க. பாருங்கள், இந்த தைச்ச பகுதியை நான் மேலே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுங்க. இதை தூக்கிடுங்க. இப்படி எடுத்து இதை நடுவில் வைங்க. புதுசாக தைக்கிறவங்க இதை ஃபஸ்ட்டு ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இதை வச்சு தைக்கலாம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒரே தையலாக உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இது நடுவில் வச்சு இதுக்கு மேலே இதை வைங்க. வச்சு எப்பவும் போல் கழுத்து ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ அகலமாக இடம் கொடுப்போமோ, ஒரு 1/4 இன்ச்சு தான் கொடுப்போம் எப்போவுமே. நம்ம அந்த 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜாஸ்தி வேண்டாம். ஷோல்டர்னோட அகலம் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். 3 துணியும் ஒரே இடத்துல இருக்கணும். லைனிங் கிளாத் கம் ப்ளவுஸ் மெட்டீரியல் கம் த்ரெட் பைப்பிங் மெட்டீரியல் 3 ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இதை எடுத்து இதை உள்ளே வச்சுங்க. இழுத்து பிடிக்காதீங்க எந்த துணியுமே. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. கழுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இழுத்து பிடிச்சிங்கன்னா லூஸ் கொடுக்கும். அதனால் கரெக்டான லெவலில் கொடுத்து தச்சுட்டு வாங்க. இப்படியே கரெக்டாக இருக்கணும் லெவல். சரிங்களா? இழுத்து மட்டும் பிடிச்சிட வேண்டாம். பைப்பிங் துணியையும் இழுத்து பிடிக்கக்கூடாது, ப்ளவுஸ் துணியையும் இழுத்து பிடிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அதனால் இந்த பின்னை கூட உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. ஈஸியாக அப்படி அப்போ தான் தைச்சி பழகும்போது ஃபுல் லென்த் பிடிச்சி தைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி நகர்த்திக்கிட்டே வாங்க. அப்படி நகர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த வளைவும் தைச்சாச்சு. இந்த பின்னையும் எடுத்துடலாம். அடுத்தது இந்த பின் இருக்கும்போது தான் இந்த அளவு இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக வரும். சரிங்களா? அதுக்காக தான் பின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஷோல்டர் கிட்ட வந்துட்டோம். ஷோல்டர்னோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சிங் பகுதி பின்னோக்கி இருக்கணும், பின்னாடி இருக்கணும், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டிச்சிங் பகுதி பின்பகுதியில் தான் அந்த மடிப்பு இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் பைப்பிங் நல்லாயிருக்கும். ப்ளவுஸ்னோட தைக்கிற மெத்தடும் அந்த மாதிரி தைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்படி வச்சுருங்க. 2 ஷோல்டரும் இப்போ கச்சிதமான இடத்துல தான் இது ஸ்டிச்சிங் வந்திருக்கு. இப்போ நான் இந்த பின்னையும் எடுத்துட்றேன். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே மாதிரி அந்த வளைவில் கச்சிதமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு இப்படி கொண்டுட்டு வாங்க. இது பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான த்ரெட் பைப்பிங் மெத்தடு. பிகினர்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். சரிங்களா? இப்போது இதை எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வளைவுகளில் லைட்டாக கட் கொடுக்குறீங்க. இங்கே இந்த வளைவுகள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் லைட்டான கட் கொடுத்துக்கோங்க. இந்த வளைவு இங்கே இப்படி கிராஸாக கொடுங்க. நேராக கொடுக்காதீங்க. எப்போவுமே கட் கொடுக்கும்போது இப்படி கிராஸ் நேராக கொடுக்காதீங்க. துணி பிரிஞ்சு வரும். நேராக பிடிக்கும்போது கிராஸாக கொடுத்தா துணி பிரியாது. இப்போ ஓகே, இந்த கட்டும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இப்படி உள்ளே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி நகத்தில் ஒரு கீரல் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்படி உள்ளே தள்ளிடுங்க. இப்படி பிடிங்க. இப்படி பிடிச்சி இப்படி தள்ளினீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போது இது வெளியில் வந்துருச்சு, இது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேவா? இப்படி இருக்குது. இப்போ தான் நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்னோட சைஸ் வந்து 2-3 சைஸில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிறது மீடியம் சைஸ். சின்னதும் கிடையாது, பெருசும் கிடையாது. கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப சின்னது வாங்கினீங்கன்னா சின்ன பைப்பிங்க வரும், பெருசு வாங்கினீங்கன்னா பெரிய பைப்பிங்க வரும். இதை இப்படி நடுவில் இந்த இடத்துல வைக்கிறீங்க. கரெக்டாக அந்த தையல் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு இந்த லைனிங் துணி, இந்த பைப்பிங் துணியை இப்படி கொடுத்து மடக்குங்க. தெரியுதா உங்களுக்கு கேமராவில்? இந்த மாதிரி கொடுத்து மடக்கி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு தைக்க ஆரம்பிங்க. தையல் வந்து எங்கே விழணும் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தையல் எந்த இடத்துல விழணும் அப்படின்றத நான் கரெக்டாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. தையல் வந்து இப்படி இதை எடுத்துக்கிறீங்க. இங்கே த்ரெட் இருக்குது, இதை உள்ளே வைக்கிறீங்க. இதை இப்படி மடக்கிறீங்க. இந்த பைப்பிங் துணியை இப்படி உள்ளே மடக்கிடுறீங்க. தையல் வந்து பைப்பிங் துணி மேலேயும் விழக்கூடாது. இந்த துணி மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே விழுந்துட்டு வரணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு
அழகாக தையல் வெளியில் தெரியாது. நிறுத்தி நிதானமாக தைச்சிட்டு வாங்க. இந்த இதுக்குள்ளேயே தையல் வர மாதிரி தைக்கணும். பொறுமையாக தைங்க, வேக வேகமாக போக வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. துணியை கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்தெல்லாம் நல்லா உள்ளே இழுத்து விட்டுட்டு த்ரெட்டை வைங்க. த்ரெட்டை வச்சுட்டு இந்த துணியை பைப்பிங் துணியை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியே இவ்வளோதான். இதே மாதிரி ஃப்ரண்ட் வரைக்கும் நான் கொண்டு வரேன் பாருங்கள், நீட்டாக எப்படி வருது அப்படின்றத. ஏன்னா பேக்குக்கு தைச்சிட்டு ஃப்ரண்ட்டை மறுபடியும் தனியாக தைச்சிட்டு ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும். ஷோல்டர் போட்டுக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஷோல்டரும் பிசுறு இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அழுத்தமாகவும் இருக்காது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் தைக்கிற மாதிரியான ஃபினிஷிங் வந்து இந்த மெத்தடில் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் பிகினர்ஸாக இருந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் தைக்கிற மாதிரியான மெத்தட்ஸை நான் உங்களுக்கு சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். தலையை சுற்றி மூக்க தொடாமல் ஈஸியான மெத்தட் என்ன இருக்கோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அப்படியே இந்த பைப்பிங் கொடுத்துட்டு இப்போது ஷோல்டர் வரைக்கும் வந்தாச்சு. நீ அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு தான் இருக்குது, அதையும் முடிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். அழகாக நானே இப்போ பாருங்கள் உங்களுக்காக மெதுவாக நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பிடிச்சி தைச்சேன்னா உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கு நம்ம நிறுத்தி சொல்லி கொடுத்தோம்னா நீங்களும் அதே மாதிரி நிறுத்தி ஸ்டிச் பண்ணி ஈஸியாக த்ரெட் பைப்பிங் புதுசாக தைக்கிறவங்களும் கற்றுக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதுலேயே டபுள் பைப்பிங் கொடுக்குற ப்ளவுசஸும் வரும். அது ஒரு நாளைக்கும் டபுள் பைப்பிங் உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்றதையும் நான் சொல்லித்தரேன், வீடியோவாக போடுறேன். இப்போது சிங்கிள் பைப்பிங் கற்றுக்கோங்க ஈஸியாக. இதில் நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டபுள் பைப்பிங்கும் ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ நான் இதை கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல எப்படி முடிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் பகுதியினோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதையும் கரெக்டாக இப்படி தைச்சி விட்டுறேன். அங்கே இங்கே மாறாமல் இருக்கும். அதுக்காக இதையும் தைச்சாச்சு. இப்போது இதில் இந்த பிசிறு எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா, இதுக்கு இப்படியே ஹெம்மிங் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. இதுக்கு ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறதில்ல. இதுக்கு மேலே நான் இந்த பொண்ணுக்கு இன்னொரு லேஸ் வைக்கிறதுனால இதை எதுவும் பண்ண போகிறதில்ல. இல்லைன்னா டபுள் ஸ்டிச் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸு பைப்பிங் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த ஷோல்டரும் கச்சிதமாக இந்த இடத்துல பொருத்தமாக இருக்குது. அழகாக ஃபினிஷிங் வந்துட்டு இது நல்லா நீட்டாக வந்துருச்சு. ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேர்ந்தா மாதிரி பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கும் அழகாக பைப்பிங் வந்துருச்சு. நம்ம இப்போ இதை ஒட்டியே ஒரு லேஸ் கொடுக்கும்போது ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.